மாணவ செல்வங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த காணொளி மூலம் தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் மேல்நிலை முதலாம் ஆண்டு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் அத்தியாயம் 4 திரிகோணமிதி ட்ரிக்னோமெட்ரி என்னும் பாடத்தை காண இருக்கிறோம். இதில் உருமாற்று சூத்திரங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலே, அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலே என்னும் பாடப்பகுதியில் 2 தலைப்புகளை காண இருக்கிறோம். திரிகோணமிதி சார்புகளின் பெருக்கலை கூட்டல் அல்லது கழித்தலின் வடிவமாக மாற்றுதல், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இன்டு சம் ஆர் டிஃபரன்ஸ். திரிகோணமிதி சார்புகளின் கூட்டல் அல்லது கழித்தலை பெருக்கலின் வடிவமாக மாற்றுதல், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சம் ஆர் டிஃபரன்ட் இன்டு ப்ராடக்ட். இந்த 2 தலைப்புகளை காணுவதற்கு முன்பு நாம் ஏற்கனவே படித்துள்ள சைன், கோசைன், டேன் என்பவற்றின் கூட்டல் அல்லது கழித்தலின் சூத்திரங்களை நினைவு கூறுவோம். நாம் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி இந்த ஃபார்முலாவை ஆல்ரெடி நம்ம படித்திருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? மறுபடியும் ஒரு வாட்டி நினைவு கூறுவோமா? sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b. Sin of a minus b equal to sin a cos b minus cos a sin b. Cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. Cos a minus b equal to cos a cos b plus sin a sin b. மாணவர்களே, இவ் 4 சூத்திரங்களும் உங்களுக்கு ஏற்கனவே படித்தது ஞாபகம் வந்து விட்டதா? இந்த 4 சூத்திரம் கொண்டுதான் நாம் திரிகோணமிதி சார்புகளின் கூடுதல் அல்லது கழித்தல் பெருக்கலின் வடிவமாக மாற்றுவதற்கான வடிவத்தை பார்க்க போகிறோம். மாணவர்களே, மேலும் டேனின் கூட்டல் மற்றும் கழித்தலின் சூத்திரங்களை நினைவு கொள்வோமா? tan of a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a tan b. Tan of a minus b equal to tan a minus tan b by 1 plus tan a tan b. மாணவர்களே, sin of a plus b மற்றும் sin of a minus b சூத்திரங்களை பயன்படுத்தி பெருக்கல் வடிவத்தை கூட்டல் அல்லது கழித்தல் வடிவமாக எவ்வாறு மாற்றப் போகிறோம் என்பதை காணலாம். பெருக்கலை கூட்டல் அல்லது கழித்தலின் வடிவமாக மாற்றுதல், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இன்டு சம் ஆர் டிஃபரன்ஸ். sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b. மாணவர்களே, இந்த சூத்திரத்தை சமன்பாடு 1 என வைத்துக்கொள்வோம். sin of a minus b equal to sin a cos b minus cos a sin b. இதை 2வது சூத்திரமாக வைத்துக்கொள்ளலாம். இது சமன்பாட்டையும் இப்பொழுது நமக்கு கூட்ட கிடைப்பது sin of a plus b கூட்டல் sin of a minus b equal to 2 sin a cos b. இப்பொழுது சமன்பாடு 1 மற்றும் 2 கழிக்க என்ன கிடைப்பது என்பதை பார்ப்போம். sin of a plus b minus sin of a minus b equal to 2 cos a sin b. மாணவர்களே, இப்பொழுது cos of a plus b மற்றும் cos of a minus b சூத்திரத்தை கொண்டு கூட்டல் அல்லது கழித்தல் வடிவத்திற்கு மாற்றுவோமா? cos of a plus b equal to cos a cos b minus sin a sin b. இந்த சூத்திரத்தை சமன்பாடு 3 என வைத்துக்கொள்வோம். cos of a minus b equal to cos a cos b plus sin a sin b. இந்த சூத்திரத்தை சமன்பாடு 4 என வைத்துக்கொள்வோம். சமன்பாடு 3 மற்றும் 4 கூட்ட கிடைப்பது cos of a plus b plus cos of a minus b equal to 2 cos a cos b. இப்பொழுது சமன்பாடுகள் 3 மற்றும் 4 கழிக்க கிடைப்பது cos of a plus b minus cos of a minus b equal to minus 2 sin a sin b. மாணவர்களே, இப்பொழுது sin of a plus b sin of a minus b cos of a plus b cos of a minus b இந்த 4 சூத்திரங்களை கொண்டு பெருக்கல் வடிவத்தை
எப்படி கூட்டல் அல்லது கழித்தல் வடிவமாக மாற்றப்பட்டது என்பதை பார்த்தோம். இப்போது மாற்றப்பட்ட சூத்திரத்தை ஒரு முறை நினைவு கூறுவோம். 2 sin a cos b equal to sin of a plus b plus sin of a minus b. இங்கு sin a என்பது முதலில் வந்திருப்பதனால் sin a plus b யும் sin a minus b யும் கூட்டலில் இருப்பது என்பதை கவனிக்க. 2 cos a sin b equal to sin of a plus b minus sin of a minus b. இங்கு cos a என்பது முதலாக வந்திருக்கிறது, sin a இரண்டாவதாக வந்திருக்கு. அப்போ cos a முதல்ல வந்திருக்கனால இரு சைன்களும் கழித்தல்ல வந்திருக்குது என்பதை கவனிக்க. 2 cos a cos b equal to cos of a plus b plus cos of a minus b. இப்போ 2 cos a cos b ரெண்டுமே காசா இருக்கா? அப்போ அந்த cos a plus b யும் cos a minus b யும் கூட்டல்ல வந்திருக்குங்கிறத நினைவில் கொள்க. 2 sin a sin b, 2 sin a sin bங்கிறது ரெண்டுமே சைனா இருக்கா? இப்போ ஈக்குவல் டு cos a minus b minus cos a plus b. ரெண்டும் சைனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? ரெண்டுமே காசின் கழித்தலா இருக்கிறத நினைவு வச்சுக்கோங்க. மாணவர்களே, இதுவரை திருகோணமதி சார்பின் பெருக்கலை எவ்வாறு கூட்டல் அல்லது கழித்தலின் வடிவமாக மாற்றப்பட்டது என்பதை பார்த்தோம். இப்பொழுது திருகோணமதி சார்பின் கூட்டல் அல்லது கழித்தலை எவ்வாறு பெருக்கலின் வடிவமாக மாற்றப்பட போகிறது என்பதை காணப்போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சம் ஆர் டிஃபரன்ஸ் இன்டு ப்ராடக்ட். முன்பு நாம் பார்த்த சூத்திரத்தில் a plus b ஐ c எனவும் a minus b ஐ d எனவும் வைத்துக்கொள்வோம். இந்த இரண்டையும் கூட்ட கிடைப்பது 2a equal to c plus d. அதாவது a equal to c plus d by 2. இந்த இரண்டையும் கழிக்க கிடைப்பது 2b equal to c minus d. அதாவது b equal to c minus d by 2 ஆகும். மாணவர்களே, இப்போ நாம் எடுத்துக்கொண்ட a கூட்டல் b equal to c என்பதையும் a கழித்தல் b என்பதை d என்பதையும் நாம் முன்பு பார்த்த சூத்திரத்தில் பிரதியிடுவோமாக. பிரதியிட நமக்கு என்ன கிடைக்கிறது? திருகோணமதி சார்புகளின் கூட்டல் அல்லது கழித்தலை பெருக்கலின் வடிவமாக மாற்றுதல் கிடைக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சம் ஆஃப் டிஃபரன்ஸ் இன்டு ப்ராடக்ட் கிடைக்கிறது. அதை ஒருவரை வாசித்து பார்ப்போமா? sin c plus sin d equal to 2 into sin of c plus d by 2 cos of c minus d by 2. sin c minus sin d equal to 2 into cos of c plus d by 2 sin of c minus d by 2. cos c plus cos d equal to 2 into cos of c plus d by 2 into cos of c minus d by 2. cos c minus cos d equal to minus 2 into sin of c plus d by 2 into sin of c minus d by 2. சில முக்கிய முடிவுகள். இப்பொழுது மாணவர்களே, நாம் sin a plus b sin a minus b யோட கூட்டல் கழித்தலை பார்த்தோம். இப்போ பெருக்கலையும் பார்க்க போகிறோம். sin of a plus b into sin of a minus b equal to sin square a minus sin square b. cos of a plus b into cos of a minus b equal to cos square a minus cos square b. இந்த முடிவுகளை நாம் எடுத்துக்காட்டு கணக்கில் பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு 4.14. கொடுக்கப்பட்ட சார்பினை கூட்டல் அல்லது கழித்தலின் வடிவில் எழுதுக. 1 2 sin 2 theta into cos theta. அடுத்த கணக்கு 2 sin 4 theta into sin 2 theta. இப்பொழுது இந்த எடுத்துக்காட்டு கணக்கை பார்ப்போம். மாணவர்களே, கொடுக்கப்பட்ட சார்பினை கூட்டல் அல்லது கழித்தலின் வடிவில் எழுதுக. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வடிவானது பெருக்கலின் வடிவத்தில் உள்ளது. 2 into sin 2 theta into cos theta. 2 sin 2 theta into cos theta. எனவே மாணவர்களே, பெருக்கலின் வடிவத்தை இப்பொழுது கூட்டல் அல்லது கழித்தலின் வடிவில் எழுதுவோமா? இதற்கான சூத்திரம் என்ன? முதலில் 2 sin 2 theta என இருப்பதனால் sin theta முதலில் வந்திருக்கு. அப்போ இதுக்கான சூத்திரம் என்ன? 2
sin A cos B. ஃபார்முலா sin முதலில் வந்தா ஏற்கனவே சூத்திரத்தை பார்த்து இருக்கிறோம். sin A plus B plus sin A minus B. அதாவது மாணவர்களே sin A எனும் இடத்தில் 2 தீட்டா இருக்கிறது. அப்போ A எனும் இடத்தில் 2 தீட்டா, B எனும் இடத்தில் தீட்டா. இதில் நாம் பிரதியிட 2 sin 2 தீட்டா cos தீட்டா. sin of A எனும் இடத்தில் 2 தீட்டா plus தீட்டா plus sin A எனும் இடத்தில் 2 தீட்டா மைனஸ் தீட்டா. மாணவர்களே இப்போ 2 தீட்டா கூட்டல் தீட்டா நம்ம ஆட் பண்ணுவோமா? sin of 3 தீட்டா plus sin of 2 தீட்டா கழித்தல் தீட்டா மதிப்பு என்ன? தீட்டா. சரி மாணவர்களே, இப்போ உங்களுக்கு என்ன வடிவில் கிடைத்திருக்கிறது? இந்த பெருக்கல் வடிவமானது கூட்டலின் வடிவத்துக்கு கிடைத்து விட்டது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியை பூர்த்தி ஆயிடுச்சா? மாணவர்களே, இப்போது இரண்டாவது கணக்கை பார்ப்போமா? இது முதல் கணக்கு முடித்து விட்டோம். இரண்டாவது கணக்கு. இரண்டாம் கணக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி என்னது? பெருக்கலின் வடிவத்தில் உள்ளது. 2 sin 4 தீட்டா sin 2 தீட்டா, அதாவது 2 sin 4 தீட்டா into sin 2 தீட்டா. இப்பொழுது இரண்டுமே என்ன வடிவில் உள்ளது? சைனின் வடிவில் தான் உள்ளது. அப்போ இதற்கான சூத்திரம் என்ன? 2 sin A sin B. இதுக்கான ஃபார்முலா cos A minus B minus cos A plus B. இங்கே A எனும் இடத்தில் 4 தீட்டாவாகவும் B எனும் இடத்தில் 2 தீட்டாவாகவும் உள்ளது. இதனை பிரதியிட 2 sin 4 தீட்டா into sin 2 தீட்டா equal to cos of A எனும் இடத்தில் 4 தீட்டா மைனஸ் B எனும் இடத்தில் 2 தீட்டா, அதாவது 4 தீட்டா மைனஸ் 2 தீட்டா மைனஸ் cos of 4 தீட்டா plus 2 தீட்டா equal to cos of. மாணவர்களே 4 தீட்டா மைனஸ் 2 தீட்டாவின் மதிப்பு 2 தீட்டா மைனஸ் 4 தீட்டா பிளஸ் 2 தீட்டாவின் மதிப்பு cos of 6 தீட்டா. எனவே இங்கு பெருக்கல் வடிவமானது கழித்தலின் வடிவத்திற்கு கிடைத்துள்ளது. மாணவர்களே, இப்போது நாம் பெருக்கலின் வடிவத்தை கூட்டல் மற்றும் கழித்தலின் வடிவுக்கு மாற்றினோம். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என நம்புகிறேன். தாங்கள் இதை மீண்டும் முயற்சி செய்து மீதம் உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளை போட்டு பாருங்கள். அடுத்ததாக எடுத்துக்காட்டு 4.18. கொடுக்கப்பட்ட திரிகோணமிதி சார்புகளை பெருக்கல் வடிவில் மாற்றி எழுதுக. முதல் கணக்கு sin 9a plus sin 7a. இரண்டாவது கணக்கு sin 7 தீட்டா மைனஸ் sin 4 தீட்டா. இங்கு கூட்டல் மற்றும் கழித்தலின் வடிவத்தை பெருக்கல் வடிவில் மாற்ற வேண்டும். எனவே கொடுக்கப்பட்ட முதல் கணக்கானது கூட்டல் வடிவில் உள்ளது. இதற்கான சூத்திரம் sin C plus sin D equal to 2 into sin C plus D by 2 into cos C minus D by 2. எனவே மாணவர்களே, இங்கு C எனும் இடத்தில் 9aவும் D எனும் இடத்தில் 7aவும் உள்ளது. அதை பிரதியிட sin 9a plus sin 7a equal to 2 into sin 9a plus 7a by 2 into cos 9a minus 7a by 2. இதை சுருக்க நமக்கு கிடைப்பது 2 into sin of 9 கூட்டல் 7 16a by 2 into cos
இதை கழிக்க கிடைப்பது 2a/2. இதை மீண்டும் நமக்கு சுருக்க 2 × sin 8a × cos a. எனவே மாணவர்களே, சைனின் கூட்டல் வடிவமானது பெருக்கலின் வடிவத்திற்கு மாற்றிவிட்டோம். மாணவர்களே, இப்பொழுது நாம் இரண்டாம் கணக்கு பார்ப்போமா? இங்கு கழித்தலின் வடிவத்தில் கொடுத்திருக்கார்கள். கழித்தலின் வடிவத்தை எப்படி பெருக்கலின் வடிவம் மாற்றுவது என்பதை பார்ப்போம். இரண்டாம் கணக்கு sin 7θ - sin 4θ. இங்கு இரண்டு சைன்களும் கழித்தல் வடிவில் இருக்கிறது. இதற்கான சூத்திரம் என்ன? sin c - sin d = இரண்டும் சைன் கழித்தல் இருந்தால் முதல் காஸ் வரும். 2 cos c + d/2 sin c - d/2. இங்கு மாணவர்களே, c என்பது 7θவாகவும் d என்பது 4θவாகவும் உள்ளது. இதை பிரதியிடுவோமா? sin c என்பது 7θ மைனஸ் sin d என்பது 4θ ஈக்குவல் டு 2 cos c என்பது 7θ கூட்டல் d என்பது 4θ/2 இன்டு sin of 7θ மைனஸ் 4θ/2. இவற்றை சுருக்க நமக்கு கிடைப்பது 2 cos 7 கூட்டல் 4 11θ/2 இன்டு sin of 7θ மைனஸ் 4θ 3θ/2. எனவே மாணவர்களே, இங்கு கழித்தலின் வடிவமானது நமக்கு பெருக்கலின் வடிவத்தில் கிடைத்துள்ளது. சரி மாணவர்களே, இப்போது கூட்டல் மற்றும் கழித்தலின் வடிவை எவ்வாறு நாம் பெருக்கலுக்கு வடிவுக்கு மாற்றினோம் என்பதை நடத்தினோம். புரிந்ததா? எடுத்துக்காட்டு 4.21. sin 105 டிகிரி பிளஸ் காஸ் 105 டிகிரியின் மதிப்பை காண்க. மாணவர்களே, கொடுக்கப்பட்ட வினாவானது sin c பிளஸ் காஸ் d எனும் வடிவில் உள்ளது. இது நாம் கற்ற எந்த ஒரு சூத்திரத்தின் வடிவிலும் இல்லை. எனவே இதனை சூத்திர வடிவத்திற்கு மாற்றணும். sin 105 டிகிரி பிளஸ் காஸ் 105 டிகிரி. இதனை மாற்ற sin 105 டிகிரி ஆனது sin 90 கூட்டல் 15 டிகிரி என எழுதலாம். பிளஸ் காஸ் 105 டிகிரி. மாணவர்களே, sin 90 பிளஸ் தீட்டாவின் மதிப்பு நாம் அறிந்ததே காஸ் தீட்டா. இங்க sin 90 பிளஸ் 15 டிகிரி ஆனது காஸ் 15 டிகிரி பிளஸ் காஸ் 105 டிகிரி என மாறும். மாணவர்களே, இப்பொழுது இது கூட்டல் வடிவில் அமைந்திருக்கிறது. எனவே இதை பெருக்கல் வடிவுக்கு மாற்ற வேண்டும். காஸ் 15 டிகிரி கூட்டல் காஸ் 105 டிகிரி. இதன் சூத்திரம் நாம் அறிந்தது. காஸ் c பிளஸ் காஸ் d ஈக்குவல் டு காஸ் 2 இன்டு காஸ் c பிளஸ் d/2 இன்டு காஸ் c மைனஸ் d/2. இங்கு c எனும் இடத்தில் நாம் 105 வைத்துக்கொள்வோம். d எனும் இடத்தில் 15 வைத்துக்கொள்வோம். பிரதியிட 2 காஸ் 105 கூட்டல் 15 கீழ் 2 இன்டு காஸ் 105 டிகிரி மைனஸ் 15 டிகிரி பை 2. மாணவர்களே, இப்போது இதை சுருக்க 2 காஸ் 105 கூட்டல் 15 டிகிரி ஆனது 120 கீழ் 2 இன்டு காஸ் 105லிருந்து 15ஐ கழிக்க 90 டிகிரி
கீழ் 2. இதை மீண்டும் சுருக்க 2 cos 60 டிகிரி இன்டு cos 45 டிகிரி. மாணவர்களே, இங்கு cos 60 டிகிரியின் மதிப்பு நாம் அறிந்ததே 2 இன்ட்டு 1/2. cos 45 டிகிரியின் மதிப்பும் அறிந்ததே 1/√2. இங்கு இரண்டும் அடிபட நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 1/√2 ஆகும். எனவே sin 105 டிகிரி பிளஸ் cos 105 டிகிரி இதனுடைய மதிப்பு 1/√2 ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நேர்மாறு திரிகோணமிதி சார்புகள், இன்வர்ஸ் trigonometrical function. நேர்மாறு திரிகோணமிதி சார்புகளின் சார்பகம் மற்றும் வீச்சகம், domain and range of inverse trigonometric function மற்றும் நேர்மாறு திரிகோணமிதி சார்புகளின் பண்புகள், properties of inverse trigonometric function. அடுத்ததாக நேர்மாறு திரிகோணமிதி சார்புகளின் சார்பகம், domain மற்றும் வீச்சகம், range. sin inverse of x என்ற சார்பின் சார்பகம் மூடிய இடைவெளி -1, வீச்சகம் மூடிய இடைவெளி -π/2 எனும் இருக்கும். மற்ற சார்புகளின் சார்பகம் மற்றும் வீச்சகத்தை அட்டவணையிலிருந்து நன்கு படித்து நாம் தெளிவு பெறலாம். அடுத்ததாக நேர்மாறு திரிகோணமிதி சார்புகளின் பண்புகள், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் trigonometrical function. பண்பு 1, ப்ராப்பர்ட்டி 1, sin inverse of sin x equal to x, cos inverse of cos x equal to x. இதே போன்று மற்ற சார்புகளின் மதிப்பும் x ஆகத்தான் இருக்கும். பண்பு 2, ப்ராப்பர்ட்டி 2, sin inverse of 1/x equal to cosecant inverse of x, cos inverse of 1/x equal to secant inverse of x, tan inverse of 1/x equal to cot inverse of x, cosecant inverse of 1/x equal to sin inverse of x, secant inverse of 1/x equal to cos inverse of x, cot inverse of 1/x equal to tan inverse of x. பண்பு 3, ப்ராப்பர்ட்டி 3, sin inverse of -x equal to sin inverse of x, cos inverse of -x equal to pi minus cos inverse of x, tan inverse of -x equal to tan inverse of x, cot inverse of -x equal to cot inverse of x, secant inverse of -x equal to pi minus secant inverse of x, cosecant inverse of -x equal to cosecant inverse of x. மாணவர்களே, இதில் cos inverse of -x உம் secant inverse of -x உம் நாம் கவனிக்கத்தக்கது ஆகும். பண்பு 4, ப்ராப்பர்ட்டி 4, sin inverse of x plus cos inverse of x equal to π/2 ஆகும். tan inverse of x plus cot inverse of x இன் மதிப்பு π/2 ஆகும். secant inverse of x plus cosecant inverse of x இன் மதிப்பும் π/2 ஆகும். பண்பு 5, ப்ராப்பர்ட்டி 5, tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y by 1 minus xy, tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y by 1 plus xy. பண்பு 6, ப்ராப்பர்ட்டி 6, sin inverse of x plus sin inverse of y equal to sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. இந்த இரு பண்புகளும் பண்பு 5 மற்றும் பண்பு 6 மிகவும் முக்கியமானவை, நன்கு மனப்பாடம் செய்து கொள்ளவும். எடுத்துக்காட்டு 4.30, tan of x plus y equal to 42, x equal to tan inverse of 2 எனில் y இன் மதிப்பை காண்க. கொடுக்கப்பட்ட
tan of x plus y equal to 42. இதில் x plus y மதிப்பை காண tan inverse of 42 என எழுதலாம். இதில் நமக்கு y இன் மதிப்பு தேவை. y equal to tan inverse of 42 minus x. x இன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே y equal to tan inverse of 42 minus tan inverse of 2. மாணவர்களே, tan inverse of 42 minus tan inverse of 2 எனும் வடிவானது கொடுக்கப்பட்ட சூத்திரம் வடிவில் உள்ளது. tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y by 1 plus xy. x எனும் இடத்தில் 42, y எனும் இடத்தில் 2. பிரதியிட tan inverse of 42 minus 2 divided by 1 plus 42 into 2. எனவே இதை சுருக்க tan inverse of 42 லிருந்து 2 போச்சுனா 40 divided by 1 plus 42 into 2 84. மாணவர்களே, இதை சுருக்க tan inverse of 40 divided by 85. எனவே tan inverse of இதை சுருக்க நாம் 5 into 8 என எழுதலாம். இதை 5 into 17 என எழுதலாம். 5 கேன்சல் ஆக tan inverse of 8 by 17 எனும் மதிப்பு கிடைத்துள்ளது. எனவே y இன் மதிப்பானது tan inverse of 8 by 17 ஆகும். மாணவர்களே, இதுவரை திருகோணமிதி சார்புகளின் கூட்டல் அல்லது கழித்தலின் வடிவத்தை பெருக்கலின் வடிவமாக மாற்றுவதை பார்த்தோம் மற்றும் திருகோணமிதி சார்புகளின் பெருக்கல் வடிவத்தை கூட்டல் மற்றும் கழித்தல் வடிவமாக மாற்றுவதையும் பார்த்தோம். மேலும் நேர்மாறு திருகோணமிதி சார்புகளையும் பார்த்தோம். மாணவர்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் வீட்டில் பயிற்சி கணக்குகளையும் மற்றும் பார்க்காத கணக்குகளையும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.